திருமண வாழ்க்கை, திருமணம் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு பிரச்சனை, உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். ம். திருமண வாழ்க்கையில வந்து கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அத வெளியில சொல்ல முடியாம இருப்பாங்க. அந்த திருமண வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ம். அத இதுல கண்டுபிடிக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு நம்ம தீர்வு குடுக்க முடியும். ஓகே, ஓகே. அது வந்து இந்த இதுல கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாரி பெரும்பாலான பேருக்கு குழந்தை பாக்கியம். ம். குழந்தை பாக்கியத்துக்கான விஷயம் வந்து அவங்க வைக்க சொல்லும் பொழுதே, குழந்தை பாக்கியத்துக்கு எந்த கிரகம் தடையா இருக்குதோ, அந்த பகுதியில தான் அவங்க வைப்பாங்க. ஓ! தடையா இருக்கக்கூடியவங்க. ம், ம், அப்ப அந்த குழந்தை பாக்கியத்திற்கு எது பிரச்சனையா இருக்குதோ, ம், அந்த கிரகத்துக்கான பரிகாரங்கள சொல்லி, ம். கர்ப்ப விருத்தி எந்திரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுக்குறோம். அப்படியா? ஆமா, நீங்களே ரெடி பண்ணி ஆமா. குடுக்குறீங்க. நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட். ஓகே, ஓகே, இது ஓகே. வந்து கர்ப்ப ரக்ஷகம்பாள் அப்படின்னு சொல்லி, ம், அந்த அம்மனுடைய இதுல வச்சு, ம், கர்ப்ப விருத்தி எந்திரம் செஞ்சு, ம். அவங்க கணவன் மனைவியினுடைய பெட்ரூம்ல மாட்டணும், அந்த ஓகே, எந்திரத்த. ஓகே. மாட்டி அவங்க தாம்பத்தியத்துல ஈடுபட்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும்.